தோசை மாவு வேற தீந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்ஸ்டன்ட்டா கடலை மாவு வச்சு ஆம்லெட் டேஸ்ட்ல எக்கே இல்லாம ஒரு தோசை. அதுக்கு சூப்பர் ஹெல்த்தியான பிரண்டை சட்னி எப்படி செய்யறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன்ஸ் நல்லா நம்ம ஆம்லெட் போடுற மாதிரி ஆனியன்ஸ், கொரியாண்டர் லீஃப், கறி லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொடி பொடியா. அப்புறம் நார்மலான கடலை மாவு, அது கூட கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா ரொம்ப வாட்டரியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு கலக்கிக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸும் கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல இருக்க மாதிரி சூடு பண்ணிட்டு அதுல போட்டு நல்லா ஆயிலோ இல்லைன்னா கீயோ ஏதாவது போட்டு நல்லா 2 சைடு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா எக்கே இல்லாம ஆம்லெட் மாதிரி ஒரு டேஸ்ட்ல ஒரு தோசை சூப்பரா ரெடி ஆயிடுங்க. அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நார்மலா நீங்க தேங்காய் சட்னி வச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னும் ஹெல்த்தியா வேணும்னா பிரண்டை சட்னி தாங்க இன்னைக்கு செஞ்சிருக்கேன். ஒரு கடாயில ஆயில் போட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி பவுடர் போட்டுட்டு அது கூட கொஞ்சமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கல்ல அது போட்டுட்டு நல்லா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட சின்ன வெங்காயம், எனக்கு சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கு டைம் இல்லைங்காட்டி நான் வந்து கொஞ்சமா பெரிய வெங்காயம், கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் 2மே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா அது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட சும்மா தக்காளி ஒரு இருக்கிறதுலேயே குட்டி சைஸ் தக்காளியில ஹாஃப் மட்டும் போட்டுக்கோங்க. அந்த ஹாஃப் தக்காளி போட்டு ஆனியனும் தக்காளியும் நல்லா குக் ஆகுற மாதிரி நல்லா சாட்டே பண்ணிட்டு அது கூட உங்களுக்கு எவ்வளோ காரம் நீங்க சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இது சில்லி போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை போட்டு நல்லா குக் பண்ணிட்டு அதோட கலரே லைட்டா மாறி ரொம்ப லைட் கலர் இந்த மாதிரி வர அளவுக்கு குக் பண்ணிட்டு அது கூட கோகோனட் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிரண்டை சட்னி ரெடி. தோசைக்கு பிரண்டை சட்னி அல்டிமேட்டா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்க.